ஹலோ ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசில நம்ம டிக்கெட் புக் பண்ண உடனே, அதோட போர்டிங் பாயிண்ட்ட எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனரல் டிக்கெட்டுக்கும் போர்டிங் பாயிண்ட் மாத்திக்கலாம். தட்கல் டிக்கெட் கூட போர்டிங் பாயிண்ட் மாத்திக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நானு இப்போ 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 நாளைக்கு நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு புக் பண்ணியிருக்கோம்னா, அந்த டிக்கெட்ட நம்ம வந்து ஈஸியா போர்டிங் பாயிண்ட் மாத்திக்கலாம். அது எப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐஆர்சிடிசில நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு மை அக்கவுண்ட்ல, மை டிரான்சாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அ மை அக்கவுண்ட்ல, மை டிரான்சாக்ஷன்ல புக்டு டிக்கெட் ஹிஸ்டரி போட்டுருங்க. போயிட்டு அத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் போர்டிங் பாயிண்ட்ன்னு இருக்குது. ஸோ இந்த போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் சென்னையில இருந்து நம்ம பெங்களூர் வரைக்கும் நம்ம போறோம் அப்படின்னா, இதுல வந்து நமக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ போர்டிங் பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்ப புக் பண்ணியிருக்கிறது சென்னை டூ பெங்களூர் புக் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, அப் டூ பங்காரப்பேட்டை அப்படின்னா, பெங்களூர் சிட்டி என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறது இருக்குது. ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஷன் நம்ம இருக்க முடியாது. வேற வேலையா மற்ற இதுக்கு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயத்துல தட்கல் டிக்கெட்ல நம்ம ஈஸியா மாத்திக்கலாம். ஸோ இப்ப இத நம்ம எந்த ஸ்டேஷன்ல மாத்தணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம செலக்ட் பண்ணிக்க. இப்ப திருவள்ளூர்னா திருவள்ளூர் செலக்ட் பண்ண உடனே இங்க வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்க வந்து உடனே நீங்க கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட் அப்டேட் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, போர்டிங் பாயிண்ட் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு சக்சஸ்ஃபுல்லி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ். இத யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போட்ட வீடியோலாம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.